கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் 25ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஏசாயா 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ என் அடியவன், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலும் கூட நாம் அதிகமாக சிலுவை பாடுகளை, சிலுவை தியானங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் எப்படியெல்லாம் நமக்காக பாடுபட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்து தீர்த்தார் என்று நாம் தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இன்றும் கூட இந்த வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு உணர்த்துகிற ஒரே ஒரு காரியம், நாம் எப்பேற்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என் அடியவன், நீ என் அடியவள், உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். ஆமென். எப்பேற்பட்ட ஒரு அருமையான வார்த்தை. நாம் பாவிகளாய் இருந்தும் நம்மீது அவர் வைத்திருக்கிற அன்பினாலே அவர் இந்த வார்த்தையை நமக்கு கூறுகிறார். நம்மீது அவர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக தன்னுடைய ஒரே மகனை நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தவ காலத்திலே ஒரு சடங்குக்காக, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சிலுவை பாடுகளை நாம் செய்து வந்து கடவுளின் பாதத்திலே ஜெபித்து செல்வது அவருடைய விருப்பம் அல்ல. நாம் எதை செய்தாலும் முழு மனதோடு செய்ய வேண்டும், முழு உள்ளத்தோடு செய்ய வேண்டும், முழு பலத்தோடு செய்ய வேண்டும். அப்படியாக கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு நிலையான உறவாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற நேரம் நம்முடைய ஜெபங்கள் நேரடியாக கடவுளின் பாதத்திற்கு செல்ல வேண்டும். அப்படியான ஒரு அன்பின் உறவிலே நாமும் கடவுளும் ஒரே புள்ளியில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படியாக நாம் ஒரு சாட்சி வாழ்க்கை வாழத்தான் கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படியாக, ஏசப்பா, என்னை உமது திருப்பாதங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நான் ஒரு பாவி, நான் உமக்கு அடிமையாக இருக்கவே ஆசைப்படுகிறேன். என்னை தாழ்த்தி உமது திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கிறேன். எனக்குள் நீங்கள் எப்பொழுதும் குடியிருந்து என்னை நீங்க வழி நடத்துங்கப்பா என்று நம்மை தாழ்த்தி அவரிடம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை அரவணைப்பார், நம்மை அருமையாய் வழி நடத்துவார், எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விடுவிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக, ஏசப்பா, நாங்கள் எப்பொழுது உமக்கு பிள்ளைகளாக வாழ, எங்களை தெரிந்தெடுத்த தேவனுக்கு நாங்கள் எப்பொழுது உண்மையுள்ள சாட்சியாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்மை அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து விட்டோம். நம்மை தெரிந்தெடுக்கிற தேவனுக்கு நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவரே நமக்குள் இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்துவார். ஆமேன். God bless you.